இந்த யூனிவர்சிட்டியில் போய் நான் படித்தா என்னோட லைஃப் செட்டில் ஆகுமா? இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் வாங்கியிருக்கேன். கோயம்புத்தூர் கேம்பஸ் தான் த பெஸ்ட் கேம்பஸாக இருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கு மே 2லேருந்து மே 12th வரைக்கும் ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இந்த கிராஷ் கோர்ஸ் கண்டிப்பாக உங்களை படிக்க வைக்கும். ஹாய் டியூட்ஸ், ஐம் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே கனவு, இந்த யூனிவர்சிட்டியில் போய் நான் படித்தா என்னோட லைஃப் செட்டில் ஆகுமா? எந்த யூனிவர்சிட்டி? எஸ், அமிர்தா யூனிவர்சிட்டியில் போய் படித்தா என்னோட லைஃப் செட்டில் ஆகுமா? எஸ்ங்க, கட்டாயம் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி தான் இந்த அமிர்தா யூனிவர்சிட்டி. ஏன் அப்படின்னா, இங்கே இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. இப்போ செகண்ட் ஃபேஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இந்த செகண்ட் ஃபேஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறவங்க பிடெக் அட்மிஷன்ஸ் 2024 அமிர்தாவில் எடுக்கணும் அப்படின்னா AEEE அப்படிங்கிற இந்த எக்ஸாமினேஷனை எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் எழுதாமல் விட்டுருந்தாலும் பரவாயில்ல. இப்போ செகண்ட் ஃபேஸ் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பதிவு பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணணும். ஏற்கனவே JEE அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, வேறு ஏதாவது யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஓகே, இப்போ அமிர்தா காலேஜஸ் வந்து இந்த அமிர்தா இன்ஸ்டியூட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா இன்ஸ்டியூட் வந்து மொத்தம் 7 இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக இந்த 7 இடத்துல 1 அமராவதி, 2 அமிர்தபுரி, 3 பெங்களூரு, 4 சென்னை கேம்பஸ், 5 கோயம்புத்தூர் கேம்பஸ், 6 ஃபரிதாபாத் கேம்பஸ், 7 நாகர்கோவில் கேம்பஸ். இந்த 7 கேம்பஸில் நீங்கள் வந்து அமிர்தா காலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனாலும் நிறைய பேருக்கு என்ன அப்படிங்கிற, இதுலேயே எது சார் பெஸ்ட்டு அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம செக் பண்ணி அனலைஸ் பண்ணதில் எல்லாராலையும் விருப்பப்படக்கூடிய ஒரு கேம்பஸ் அப்படின்னு சொன்னால், நான் ரெக்கமெண்ட் பண்ணுற கேம்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நம்மளுடைய கோயம்புத்தூர் கேம்பஸ் தான் த பெஸ்ட்டு கேம்பஸாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நம்ம பெங்களூரு கேம்பஸ் நம்ம ஓரளவுக்கு செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அடுத்து இந்த சென்னை கேம்பஸை வந்து நம்ம நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த அமிர்தபுரி கேம்பஸை நம்பர் 4 எடுத்துக்கலாம். மீதம் உங்கள் சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க. ஏன் சார் நம்ம கோயம்புத்தூர் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் கேம்பஸ் பொறுத்தளவு தான் பிளேஸ்மெண்ட்ஸ், குறிப்பாக சாஃப்ட்வேர் ஓரியன்டான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் அப்படின்னும் போது அகைன் சாஃப்ட்வேர் ஓரியன்டாக இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது. அமிர்தபுரி கேம்பஸை பொறுத்தளவில் கோர் இன்ஜினியரிங்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சென்னை கேம்பஸ் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களும் ஈக்குவலண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி திருப்பி நான் சொல்கிறது, போகணும் படிக்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் கேம்பஸை நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏம்பியன்ஸும் நல்லாயிருக்கும், ஏரியாவும் நல்லாயிருக்கும், டிசிப்ளினும் நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் தான் இந்த இன்ஸ்டியூட். நம்ம இதில் தாராளமாக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை நம்ம எப்படி பண்ணணும் சார், என்ன பண்ணுறது? இது வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஆன்லைனில் போய் உட்காந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே எந்தெந்த சென்டர் வேணும்னு சொல்லி கேட்கும். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு நியரஸ்ட்டாக ஒரு சில சென்டர் உங்களுக்கு கொடுக்கும். அந்த சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அங்கே போய் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து 2 ஃபேஸு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சிங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் இப்போ நமக்கு எலிஜிபிள் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் ஃபேஸ் எக்ஸாமினேஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு மே 2லேருந்து மே 12th வரைக்கும் ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இப்போ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 2லேருந்து மே 12க்குள்ளே இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நடக்க போகுது. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1200 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் கட்டினா போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, JEEக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், ஏற்கனவே JEEயில் எனக்கு ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னா, அந்த JEE எக்ஸாம் எழுதி ஏற்கனவே ஸ்கோர் வாங்கின கேண்டிடேட் டைரெக்டாக JEE ஸ்கோரை வச்சு கூட நீங்கள் உள்ளே வரலாம். பட் எவ்வளோ பர்சன்டைல் வேணும் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க கவுன்சிலிங் டைமில் அவங்க ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த அட்மிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு JEE பேஸ்ட். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தளவில் நீங்கள் இவங்க கொடுக்குற கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கலாம், அல்லது JEE ஸ்கோரை வச்சு உள்ளே வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் 2 hours 30 minutes 2.5 மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுக்கு கொடுத்த சென்டரில் போய் எழுத போகிறீங்க. அதில் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது 40 மார்க்ஸ் கேட்குறாங்க, ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது 30 மார்க்ஸ் கேட்குறாங்க, கெமிஸ்ட்ரி 25 மார்க்ஸ் கேட்குறாங்க,
இங்கிலீஷ் ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. டோட்டல் புட் டுகெதர் 100 மார்க்ஸ். 100 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த 100 மார்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் 3 மார்க்ஸ் ஆர் அவார்டட் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 3 மார்க் கிடைக்க போகுது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், -1 ஃபார் ஈச் ராங் ஆன்சர். நார்மலாக நிறைய பேருக்கு மார்க் ஃபுல்லாகிறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கணும், நல்லா பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஏன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மார்க் கம்மியாகுதுன்னா, இந்த மைனஸ் மார்க் தெரியாமல் பிங்கி பாங்கி விளையாடிட்டு நம்ம வந்துடுவோம் சம்டைம்ஸ் லாஸ்ட் மொமெண்ட்டில். அதனாலேயே மார்க் வந்து புல் அவுட் ஆகும். அதனால் வந்து ராங் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு எக்ஸாம் வந்து கன்ஃபார்மாக பண்ண முடியல, இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா தயவு செய்து பிங்கி பாங்கி விளையாடாமல் அதை அப்படியே அட்டன் பண்ணாமல் விட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் கரெக்டுன்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. திருப்பியும் சொல்கிறேன், 40 மார்க்ஸ் மேக்ஸ் தான் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறாங்க. ஃபிசிக்ஸுக்கு 30 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு 25 மார்க்ஸ், இங்கிலீஷுக்கு 5 மார்க். இதுதான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸாமை நம்ம எப்படி ஈஸியாக இந்த 30க்கு 30 வாங்குறது, இந்த 40க்கு நம்ம 40 வாங்குறது, இந்த 25க்கு நம்ம 25 வாங்குறது அப்படிங்கிறதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கோச்சிங்காக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கோச்சிங் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கூட சேர்ந்து 4 இயர்ஸ் அனலைஸ் பண்ணி நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம ஜேஇ கூட கம்பேர் பண்ணி ஒரு பெஸ்ட் கிராஷ் கோர்ஸ். இப்போ இந்த கோர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்ம அந்த ஸ்கோரை வாங்கி அமிர்தாக்குள்ளே படிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய பாயிண்டில் தான் நம்ம அந்த கோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து 60 ஹவர்ஸ் கிராஷ் கோர்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 60 ஹவர்ஸ் கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட இந்த நம்பரில் வந்து 822000111531 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அல்லது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. எக்ஸாம் எழுதி நான் மார்க்கை வாங்கி நான் அமிர்தாவில் படிக்கணும் அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் கண்டிப்பாக உங்களை படிக்க வைக்கும். இதை தாண்டி உங்களுக்கு எப்படிலாம் அட்மிஷன்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரியான குரூப் உங்களுக்கு வேணும், எதெல்லாம் இப்போ நல்லா இருக்குது, வேறு ஏதாவது கேம்பஸில் என்னவா பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எந்த ஐடியாவாக இருந்தாலும் தாராளமாக நம்ம கால் பண்ணுங்கள். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செக்ரட்டரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக 1 to 1 உங்களுக்கு எடுத்து உங்களுடைய மைண்ட் செட்டுக்கும் உங்களுக்கான மார்க்குக்கும் எந்த கேம்பஸில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேம்பஸில் நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்து நிறைய நம்ம கொடுக்க போகிறோம். இந்த டாப் கேம்பஸஸ் எது, டாப் டிபார்ட்மெண்ட் எது, ஒவ்வொரு ஜோன் வைஸாகவும் நம்ம பார்க்க போகிறோம். அதை தாண்டி நிறைய கேம்பஸை நானே பர்சனலாக விசிட் பண்ணி அந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு வீலாக நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீலாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதை எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக நம்ம உள்ளே இன்வால்வ் ஆகி ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை வெளியில் கொண்டு வரோம் அப்படிங்கிறது. அந்த வீலாக் நிறைய காலேஜஸ் வீலாக இருக்குது. அந்த வீலாக பார்த்தா கண்டிப்பாக தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன்னா 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஜினியரிங். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலத்துலேருந்து இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் டீன் வரைக்கும் இருந்துட்டு நமக்கு பிஇ, எம்இ, பிஹெச்டி அண்ட் பிடிஎஃப் இன் யூஎஸ்ஏ போய் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஃபுல் கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னுடைய நெட்வொர்க் மூலயமா நான் ஒரு நல்ல விஷயங்களை கலெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 100% ஜென்யூன் கைடன்ஸ், உங்களுக்கு ஜென்யூன் அட்வைஸ், உங்கள் மார்க்குக்கும் உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கும் தகுந்த மாதிரி நல்ல காலேஜில் சேர்க்கறதுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.